ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரித்தெழுதுக. லாஸ்ட் கிளாஸில், அதாவது நேற்று வந்து நம்ம நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம இலக்கணம் வீடியோஸ் வந்து டெய்லியும் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம்ல பிரித்தெழுதுக தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பிரித்தெழுதுக்கு வந்து நோட்ஸ் வந்து எந்த மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னா 6th இருந்து 12th நியூ புக் வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு நியூ புக் கூடயும் 6th இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா அதுல நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ டேர்ம் வைஸ் ஒவ்வொரு டேர்முக்கும் எந்த இயர்ல இருந்து நாங்கள் எடுத்திருக்கோன்றத எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க வீடியோ முடிச்சுட்டு இதை எடுத்து நீங்க பிரிண்ட் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ ஒழுங்கா கண்டினியூஸா பாருங்க. ஓகேவா? இதுக்கு மேல அப்கமிங்கா வர வீடியோஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6th டேர்ம்ல இருக்க பிரித்தெழுதுக. அமுதென்று வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அமுது கூட்டல் என்று. இதுல வந்து நம்ம புணர்ச்சி விதி வந்து கொஞ்சம் ஒரு 2-3 விதி தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா படிக்கலாம். ஓகேவா? உயிர்வரின் உட்குரல் மேவிட்டோடும். உயிர்வரின் உட்குரல் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுக்குமே வந்து இந்த புணர்ச்சி விதி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த விதி வந்துச்சு அப்படின்னா, இந்த விதியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அமுது கூட்டல் என்று இருக்கு. இதுல இந்த தூ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊனு பிரிக்கலாமா? இதுல இந்த உயிர்வரின் உட்குரல் மேவிட்டு ஓடும், அதாவது வருமொழியில உயிர் வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் இருக்கிற ஊ வந்து போயிடும். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், இந்த மெய்யை விட்டு போயிடும் சொல்றாங்க. ஸோ அப்ப எப்படி இருக்கும்? அமு இத்து இருக்கும், கூட்டல் என்றுன்னு இருக்கும். ஸோ இது நமக்கு தெரியும். இயல்பா ஒரு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் 100 விதி இருக்கு. அதன்படி இத்து கூட்டலையே என்னவாயிடும்? தே ஆயிடும். ஸோ அமுதென்று அப்படின்னு பிரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து புணர்ச்சி விதிகளோட நம்ம ஆஃப்லைன்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிரித்தெழுதுக ஆகட்டும், சேர்த்தெழுதுக ஆகட்டும், இதுக்கு மேல வர எல்லா இலக்கணமுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் எந்த மாதிரி வந்து வருது, இந்த மாதிரி பேசிக்கான நாலேஜ் வச்சு நம்ம படிச்சாதான் வந்து நம்மளால குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும் தமிழ் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் கிளாஸஸ் வந்து ஆஃப்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்க ஆல்வேஸ் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஓகேவா? அடுத்து செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். இதுல வந்து மை விகுதி, அதாவது ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கேட்டு செம்பயிர் அப்படின்னு புணருது. அதனால செம்பயிர் எப்படி பிரிக்கிறோம். ஓகேவா? செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், ஈறுபோதல் விதியும் அதே மாதிரி மவ்விரு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பும் அப்படிங்கிற விதியின்படி செந்தமிழ் எப்படி பிரிக்கிறோம்? செம்மை கூட்டல் தமிழ். ஓகேவா? அடுத்து பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். இது என்ன விதி வந்திருக்கு? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, ஈ கூட்டல் ஆ யான்னு வருது. ஓகேவா? பொய் அகற்றும். அடுத்து இடப்புறம், இடம் கூட்டல் புறம். அடுத்து சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. பாருங்க, இது 6th டேர்ம் 1ல இயல் 1ல இருக்கிற பிரித்தெழுதுக. அடுத்து இயல் 2, அது நியூ புக்ல. அடுத்து வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள். இதுலயும் அதே மாதிரி ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுரும். ஓகேவா? நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. தட்ப வெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். அடுத்து இயல் 3 கண்டறி, கண்டு கூட்டல் அறி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா? அதுல எப்படி உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். ஸோ ஊல வந்து இவ்வு கூட்டல் ஊன் பிரிக்கும் போது ஊ வந்து போயிடும், மீதி இருக்கிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதியின்படி சேருது. ஓகேவா? அடுத்து ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். அடுத்து 6th டேர்ம் 2ல, அதாவது நியூ புக்ல 6th டேர்ம் 2ல இயல் 1 இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். மாசற, மாசு கூட்டல் அரண் பிரியுது. கைப்பொருள், கை கூட்டல் பொருள். பசியின்றி, பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. அடுத்து இயல் 2 பாருங்க. நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை, பொறை கூட்டல் உடைமை. இதை வந்து பொறுமை கூட்டல் உடைமைன்றது நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஆக்சுவலா புக்ல இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். புக் பேக்ல பொறுமை கூட்டல் உடைமைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொறுமை கூட்டல் உடைமைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டுன்னு பார்த்தோன்னே பொறை உடைமை, பொறுமை கூட்டல் உடைமை பிரிச்சிடக்கூடாது. பொறை கூட்டல் உடைமை சரியான ஆன்சர் தான். ஓகேவா? பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து.
கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு. போகி பண்டிகை, போகி கூட்டல் பண்டிகை. பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமைன்னு வரணும். ஓகேவா? சாரி, உடைமைன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து உடைமைன்னு வரும். ஓகேவா? பொருள் கூட்டல் உடைமை. அடுத்து இயல் 3 பாருங்க. கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து. நானிலம், 4 கூட்டல் நிலம். கதிர்ச்சுடர், கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. மின்னணு, மின் கூட்டல் அணு. விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்து 6th term 3, அதாவது நியூ புக்ல இயல் 1ல நூலாடை, நூல் கூட்டல் ஆடை. இயல் 2 தானென்று, தான் கூட்டல் என்று. அடுத்து எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். அடுத்து 6th term 1ல, அதாவது ஓல்டு புக், இப்போ நியூ புக் ஃபுல்லாவே நம்ம 6th வந்து முடிச்சிருக்கோம். அதாவது இந்த பிரித்தெழுதுக்கு வந்து எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லா புக் பேக்ல இருக்கிறதும் சரி, உள்ள பகுபத இலக்கணம் சொல்லி உள்ள பிரிச்சு எழுதியிருப்பாங்களே, அதுவும் சேர்த்துதான் நாங்க வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்க வந்து இந்த அன்பகத்து இல்லா தலைத்தட்டுலாம் புக் பேக்ல வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து நாங்க வந்து புக்குக்குள்ள, ஓல்டு புக்குக்குள்ளார வந்து இலக்கண குறிப்பு இருக்குல்ல, அதை வந்து பிரிச்சு வந்து அந்த இடத்துல உள்ள இன்சைட்ல கொடுத்துருந்தாங்க. அதையும் சேர்த்துதான் நாங்க வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேவா? அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று. தமக்குரிய, தமக்கு கூட்டல் உரிய. அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும். நிழலருமை, நிழல் கூட்டல் அருமை. ஓலைச்சுவடி, ஓலை கூட்டல் சுவடி. தமிழ் பணி, தமிழ் கூட்டல் பணி. குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி கூட்டல் பாட்டு. வழக்கென்ப, வழக்கு கூட்டல் என்ப. புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்புன்னு பிரிக்கணும். ஓகேவா? புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு. அடுத்து தரம் இல்லை, தரம் கூட்டல் இல்லை. அடுத்து திருவருட்ப வந்து என்ன மாதிரி பிரிக்கிறாங்க பாருங்க. திரு கூட்டல் அருள் கூட்டல் பானும் பிரிக்கலாம், திரு கூட்டல் அருட்பானும் பிரிக்கலாம். ஓகேவா? 2 விதமா பிரிச்சிருக்காங்க. என்பிலதனை, என்பு கூட்டல் இயல் கூட்டல் அதனை, என்பிலதனை. இங்க வந்து அந்த உயிர்வரின் குரல் விதிப்படி பூ எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஊவா, இல்ல ஊ வந்து உயிர்வரின் குரல் படி போயிடும். இந்த இப்புவும் உடல்மேல் உயிர் வந்து பியா மாறுமா? அப்ப என்பில் அதனை, இங்க லாவும் இல்லும், அதாவது இல் கூட்டல் ஆ வந்து லாவா மாறுதா, இது வந்து உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதியின்படி மாறுது. சோ என்பிலதனை அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? நாய்க்கால், நாய் கூட்டல் கால். நன்கறியர், நன்கு கூட்டல் அணியர். நட்பெண்ணாம், நட்பு கூட்டல் எண்ணாம். வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும். இரண்டொழிய, இரண்டு கூட்டல் ஒழிய. தமிழ் அழகு, தமிழ் கூட்டல் அழகு. மலரடி, மலர் கூட்டல் அடி. தேன் அருவி, தேன் கூட்டல் அருவின்னு பிரிக்கிறோம். இதுல வந்து அதாவது 6th term 1 ஓல்டு புக்ல இயல் 3க்கான பிரித்தெழுதுல வந்து கிடையாது. ஸோ அடுத்து வந்து 6th term 2ல, அதாவது ஓல்டு புக் term 2ல இயல் 1 பாருங்க. ஆற்றுணா, 6 கூட்டல் உணா. நாற்றிசை, 4 கூட்டல் திசை. அறிவுடையார், அறிவு கூட்டல் உடையார். நாடில்லை, நாடு கூட்டல் இல்லை. அஃதுடையார், அஃது கூட்டல் உடையார். இயல் 2ல பலரில், பலர் கூட்டல் இல். இயல் 3ல புறநானூறு, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஓகேவா? அடுத்து 6th term 3 ஓல்டு புக்ல term 3. ஓகேவா? இயல் 1ல பாருங்க. இனிது இன்றல், இனிது கூட்டல் இன்றல். இயல் 2ல பிரித்தெழுது கிடையாது. அடுத்து இயல் 3ல, சாரி, இது வந்து இயல் 3ல இருட்டுறம் மொழிதல், இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல். அடுத்து 7th பாருங்க. இப்போ வந்து நம்ம 6th ஓல்டும் பார்த்துட்டோம், நியூல இருக்க பிரித்தெழுதுக பார்த்துட்டோம். அதாவது புக் பேக் ஆகட்டும், புக்ல இன்சைட் இருக்கிறது, அது இல்லாமல் வெளித்திறன் பயிற்சியில் இருக்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். அடுத்து 7th term 1ல நியூ புக்ல இயல் 1 இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. குரல் ஆகும், குரல் கூட்டல் ஆகும். தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். இயல் 2 காடெல்லாம், காடு கூட்டல் எல்லாம்னு பிரிக்கலாம். அடுத்து பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை, மனம் கூட்டல் இல்லை. காட்டாறு, காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி. பொருட்செல்வம், பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின், யாது கூட்டல் எனின். இப்போ இயல் 3. ஓகேவா? யாண்டுளனோ, யாண்டு கூட்டல் உளனோ. பூட்டும் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரணம், தோரண மேடை எப்படி பிரிக்கிறாங்க? தோரணம் கூட்டல் மேடை. இப்போ 7th term 2ல, அதாவது நியூ புக்ல 7th term 2ல இயல் 1 பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். இயல் 2 பாருங்க. ஏடு எடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார்.
வாய் தீயின் வாய் கூட்டல் தீயின். கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம். இயல் 3 வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை. வன்கீரை வன்மை கூட்டல் கீரை. கோட்டு ஓவியம் எப்படி பிரிக்கிறாங்க? கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து 7th term 3 நியூ புக். இயல் 1ல என்ன இருக்கு? நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில். தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. இயல் 2ல என்ன இருக்கு பாருங்க? ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர். இன்சொல் இனிமை கூட்டல் சொல். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. இயல் 3ல மலை அளவு மலை கூட்டல் அளவு. தன்னாடு தன் கூட்டல் நாடு. தன்னாடு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தன் கூட்டல் நாடுன்னு பிரிக்கலாம். தானொரு தான் கூட்டல் ஒரு. எதிரொலித்தது எதிர் கூட்டல் ஒலித்தது. 7th நியூ புக் முடிஞ்சு 7th ஓல்டு புக்ல term 1ல இயல் 1 பாருங்க. யாதெனின் யாது கூட்டல் எனின். பொய்யாது ஒழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின். புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை. மக்கட்கெல்லாம் மக்கள் கூட்டல் எல்லாம். பிணியின்மை பிணி கூட்டல் இன்மை. புலனுடைமை புலன் கூட்டல் உடைமை. இயல் 3ல பிரித்தெழுதுக கிடையாது. அடுத்து 7th term 2ல ஓல்டு புக்ல இயல் 1ல பிரித்தெழுதுக இல்ல. இயல் 2 பாருங்க. என்பனிந்த என்பு கூட்டல் அணிந்த. பூங்கோவில் பூ கூட்டல் கோவில். புடைத்தென்னார் புடைத்து கூட்டல் எண்ணார். என்றுருகுவார் என்று கூட்டல் உருகுவார். அழுக்கில்லா அழுக்கு கூட்டல் இல்லா. அணிவதால் அல்லவோ அணிவதால் கூட்டல் அல்லவோ. செவ்விதழ் செம்மை கூட்டல் இதழ். அறிவுண்டாம் அறிவு கூட்டல் உண்டாம்னு பிரிக்கணும். உடற்குண்டாம் உடற்கு கூட்டல் உண்டாம். விலை இல்லா விலை கூட்டல் இல்லான்னு பிரிக்கணும். ஓகேவா? அடுத்த இயல் 3ல நேரிங்கே நேர்கூட்டல் இங்கே. சேமம் உற சேமம் கூட்டல் உற. இப்போ இதுல வந்து சிம்பிளா ஒரே விதிதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இம் கூட்டல் ஊ வந்து மூவா மாறி இருக்கு. தேசமெல்லாம் அதே மாதிரி. பருவ பெண் பருவம் கூட்டல் பெண். களம் வகம் களம் கூட்டல் வகம்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ 7th term 3 ஓல்டு புக்ல என்னென்ன இருக்கு பார்ப்போம். இயல் 1 நெற்கதிர் நெல் கூட்டல் கதிர். நிலவும் உண்டோ நிலவும் கூட்டல் உண்டோ. மண்ணுண்டோ மண் கூட்டல் உண்டோ. மின்னடி மின் கூட்டல் அடி. இயல் 2 கசடற கசடு கூட்டல் அற. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. மணற்கேணி எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மணல் கூட்டல் கேணி. கற்றறிந்தார் கற்று கூட்டல் அறிந்தார்னு பிரிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது 6th இருக்கிற நியூ அண்ட் ஓல்டு புக்ல இருக்கிற பிரித்தெழுதுக பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி 7th இருக்கிற நியூ அண்ட் ஓல்டுல இருக்கிற பிரித்தெழுதுக பார்த்துருக்கோம். இது எங்க இருந்து அப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா புக் பேக்ல இருந்து எடுத்திருக்கோம். அண்ட் இலக்கண குறிப்பு புக்குக்குள்ளார இருக்கிற இலக்கண குறிப்பு இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓல்டு புக்லயும் அதே மாதிரி நியூ புக்லயும் அதே மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுங்கிறவங்க அதை வாங்கி நீங்க பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்கமிங் வீடியோஸ்லயும் அடுத்து வந்து சேர்த்து எழுதுக இந்த மாதிரி 6th to 12th வச்சு இதை பிரித்து எழுதுக முடிச்சுட்டு அடுத்து சேர்த்து எழுதுக இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அல்லது கமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன நீடோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.